தீவிரவாதிகள்லாம் பாகிஸ்தான்லேருந்து தான் வராங்க அப்படிங்கிற மாதிரியான கதைக்களங்களில், இல்லை காஷ்மீரில் இருக்கவங்கலாம் தீவிரவாதிகள் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில் வந்து விஜயகாந்த் அவர்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ஆனால் அவரும் வந்துட்டு ஒரு தடவை ஒரு தொகுதியில் ஜெயிச்சாரு, அடுத்த முறை வந்துட்டு எதிர்கட்சி தலைவராக ஏங்க விஜயகாந்த் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காஷ்மீர்லேருந்து வர்றது, அந்த பார்டரில் இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து இவர் போய் அட்டாக் அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் துப்பாக்கி படத்தை நீங்கள் பாருங்கள், அது வந்து எப்படின்னு சொன்னால் இங்கே மக்களோட மக்களாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. செருப்பு கடை வச்சுருப்பாங்க, துணி கடை வச்சுருப்பாங்க, அந்த கடை வச்சுருப்பாங்க, இந்த கடை வச்சுருப்பாங்க. ஆனாலும் இவங்களுக்கு ஒரு கான்செப்ட் என்னென்னா இவங்க வந்து இயங்குறது யார் கேட்டு இயங்குறாங்கன்னா பாகிஸ்தான் சொல்லி தான் இயங்குறாங்க அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷமத்தனமான சைலடு குப்பின்னுவாங்கள்ல, அது போல் வந்து அந்த படத்தில் வந்து அந்த ஸ்லீப்பர் செல்லுன்ற கான்செப்ட் வச்சுருப்பாங்க. அது சாதாரணமாக வைக்க வேண்டிய விஷயம் இல்லை, அது கொடுமையான. அதை நீங்கள் அந்த படத்தை உன்னிப்பாக பார்த்தா தான் தெரியும். விஜயகாந்த் படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஒரு அப்படி போயிருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை. அவங்க துப்பாக்கி படத்தில் எடுத்து அப்போவே விஜய் யாருன்றது நான் அறிஞ்சிக்கிட்டேன். புரிஞ்சுங்களா? அதை நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி திரைப்படம் எடுத்த இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்ட குறைஞ்சபட்சம் இந்த சமூகத்துக்கிட்ட ஒரு சாதாரண ஒரு மன்னிப்பு கேளு. ஏன் கேட்க மாட்டேன்ற? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா? வானத்தை குச்சி தேவ தூதனா? யாரா நீ? யாரு? அப்தால் ஒரு நடிகன் கூத்தாடி பணத்தை வாங்கிட்டு உனக்கு இவ்வளோ திமிர் இருந்துன்னா ஒரு சமூகம் என்பது சாதாரணமானதுங்க. நான் விஜய் என்ற தனிநபரை திட்டினாவே சில பேர் வந்து கொந்தளிக்கிறாங்க. ஒரு சமூகத்தை நீ தாக்கி பேசியிருக்க, தாக்கி படம் எடுத்திருக்க, எப்படி அதை ஏற்றுக்க முடியும்?